ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் பார்க்க டாபிக் 10th இங்கிலீஷ் ஃப்ரேசல் வர்ப். வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். இந்த டாப்பிக்கில் கம்பல்சரியாக ஒரு கொஷின் கம்பல்சரியாக வரும். இதை ஃபஸ்ட்டு ஃப்ரேசல் வர்ப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேசல் வர்ப் இஸ் எ யூனிட் ஆஃப் ஹேவிங் எ வர்ப் வித் an adverb or preposition which gives a special meaning. ஒரு வர்போட மெயின் வர்போட ஒரு ப்ரிப்போஷனோ ஒரு அட்வர்போ இல்லைன்னா அட்வர்ப் ப்ரிப்போஷன் எல்லாம் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுத்தா அது ஃப்ரேசல் வர்பு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ பைக் போயிட்டே இருக்கு, திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறோம்? பிரேக் டவுன் அப்படி நம்ம சொல்கிறோமா? பைக் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு, பிரேக் டவுன். இந்த பிரேக் அப்படின்ற வர்பு, டவுன் அப்படின்ற ப்ரிப்போஷன். பிரேக் டவுன் அப்படின்னா என்ன மீனிங்கு? ஸ்டாப் ஒர்க்கிங் அது கொலாப்ஸ், அதாவது ஒர்க்கிங் வந்து ஸ்டாப் பண்ணுறது. ஓகேவா? பிரேக் டவுன்னா ஸ்டாப். இது போல் பிரேக் அப்படின்றது மெயின் வர்பு, டவுன் அப்படின்ற ப்ரிப்போஷன். இந்த இடத்துல இன்னும் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதோடைய மீனிங் வந்து நீங்கள் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாவே அது சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சென்டென்ஸாக ரைட் பண்ணும்போது இந்த மெயின் வேர்ப் வந்து டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். அந்த சென்டென்ஸ் வந்து இந்த சென்டென்ஸ் பாருங்கள், பிரேக் டவுனுக்கான சென்டென்ஸு, மை கார் ப்ரோக் டவுன் ஆன் த வே. இந்த பிளேஸில் ப்ரோக் டவுன் அப்படின்றது தான் ஃப்ரேசல் வர்ப். பிரேக் டவுனுடைய பிரேக்குடைய பாஸ் வர்ப் தான் ப்ரோக். ஓகேவா? அந்த மெயின் வர்பு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ரிமைனிங் பார்ட் இருக்கக்கூடிய வர்போ அட்வர்போ ப்ரிப்போஷன் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. மெயின் வர்ப் வரது மட்டும்தான் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும், அந்த டென்ஸ் ஏற்ற போல். ஓகேவா? அது சம் ஆஃப் வேர்ட்ஸ் தந்துருக்கேன் பாருங்கள். ஆக்ட் அப்பான், ஒபே. ஆக்சுவலாக அப்பான் அப்படின்ட்டு ஒரே சேம் வேர்டாக இருக்கணும். ஓகேவா? ஆக்ட் அப்பான் அப்படின்றது ஒபே. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆல்வேஸ் ஆக்ட் அப்பான் மை ஃபாதர்ஸ் அட்வைஸ். இப்போது ஆக்ட் அப்பானுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஐ ஆல்வேஸ் ஆக்ட் அப்பான் மை ஃபாதர்ஸ் அட்வைஸ். இந்த இடத்துல ஆக்ட் அப்பான் அப்படின்றது ஃப்ரேசல் வர்ப். ஐ ஆல்வேஸ், நான் தினமும் என்னுடைய அப்பாவுக்கு அட்வைஸை கீழ்ப்படிவேன், அதை ஒபே பண்ணுவேன் அப்படின்ற மீனிங். ஓகேவா? அந்த சென்டென்ஸ் நீ ஃபஸ்ட்டு இந்த மீனிங் நீ அந்த ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சில புக்கில் இருக்கும், சில நோட்டில் இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணுற கீட்ஸ் எது இருந்தாலும் ஓகே. இது கொஞ்சம் நோட் பண்ணி கொஞ்சம் லெசன் பண்ணிட்டு போங்க எக்ஸாம் முன்னால். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டர்ன் ஆன். டர்ன் ஆன்னா ஓப்பன், டு ஓப்பன் சொல்லுவாங்க. டர்ன் ஆன்னா ட்ரூ ஓப்பன் பண்ணுறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு புட்டப்னா கன்ஸ்ட்ரக்ட், கண்டினியூ பண்ணுறது. ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கண்டினியூ பண்ண சொல்கிறது. புட்டப்னா கன்ஸ்ட்ரக்ட். புட்டான்னா வியர், மை ட்ரெஸ் வியர், அதாவது இந்த நியூ ட்ரெஸ் வியர் பண்ணுவோம், ட்ரெஸ் வியர் பண்ணுவோம்ல, அது புட்டான்னா வியர். புட் ஆஃப்னா போஸ்ட்போன் பண்ணுறது, தள்ளி வைக்கிறது சொல்கிறல அது. ரன் அப்படின்னா எஸ்கேப். லுக் அட், சி. கம் ஓவர், அண்டர்ஸ்டாண்ட். கெட் ஆன், மேக் ப்ரோக்ரஸ், இன்னொன்று கண்டினியூ பண்ணுறது. கெட் ஓவர், ரிகவர் சொல்கிறாங்க. கேரி ஆன்னா கேரி ஆன் பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க அது மீனிங். டேக் ஆஃப்டர்னா ரைட். லுக் ஃபார்னா சர்ச். மேக்கப்னா ஆர்ஜினேட்.
இது வந்து ப்ரீவியஸ்லி கேட்ட ஒரு 5 கொஸ்டின் மட்டும் இருக்குது. இது கண்டினியூஷன் நிறைய இருக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இதோடைய சென்டென்ஸ் இன்னும் நிறைய 200+ மீனிங் இருக்குது. இந்த ப்ரேஸ் ரொம்ப நிறைய இருக்குது. ஓகேவா? அது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு செகண்டு ஆஸ்க் ஃபார். ஆஸ்க் ஃபார் அப்படின்னா ரெக்யூஸ்ட். ஆக்ட் ஃபார்னா ரெக்யூஸ்ட். சென்டென்ஸாக எழுதும்போது மோகன் ஆஸ்க்டு ஃபார் லீவ். மோகன் ஆஸ்க்டு ஃபார் லீவ். இந்த சென்டென்ஸில் ஆஸ்க்டு ஃபார் அப்படின்றது ப்ரேஸில் ரெக்யூஸ்டாக கேட்குறான். ஓகேவா? ஸ்டேட் சென்டென்ஸ் ரொம்ப முக்கியமான மட்டும் பார்ப்போம். ஓகேவா? bring out. bring out அப்படின்றது பப்ளிஷ் பண்ணுற, வெளியிடுறது. மீனிங் தெரிஞ்சும் நம்ம bring outனா நிறைய பப்ளிஷ். சைடு பை சைடு நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? பப்ளிஷ்னா வெளியிடு. ஓகேவா? bring out. இப்போ எக்ஸாம்பிள் ராமு will bring out a book by his hard work. கஷ்டப்பட்டு அவருடைய புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. ஓகேவா? இந்த டைமில் bring out அப்படின்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டின் பார்ப்போம். ப்ரீவியஸில் கேட்ட கேள்வி பார்ப்போம். த க்ரோ டேஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட் பிஃபோர் த குட் கம்ப்ளீட் த எக்ஸ்பெடிஷன். ஓகே, இதுக்குன்னா அந்த ப்ரேசல் வெர்ப் என்ன பார்த்தீங்கன்னா ரன் அவுட் இட கரெக்ட் ஆன்சர். ரன் அவுட். ரன் அவுட்னா ஸ்டார்ட் பண்ணுறது, பிகின். ரன் அவுட்னா பிகின் மீனிங். ஓகேவா? அப்போ ரன் ஆன்னா ரன் அபவுட், ரன் இன். இதான் நீங்கள் மீனிங் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு the sailor soon dash food and water. The sailor soon dash food and water. என்ன ஆன்சர்? run out of. run out of meaning. ஓகேவா? நெக்ஸ்ட் Mr. Hamal dashed the blackboard and look a piece of chalk to write. Mr. Hamal. இதுக்கு ஆன்சர் turn to. ஆப்ஷன் ஏ, turn to. ஓகே, நெக்ஸ்ட் இல்லை ப்ரீவியஸ்லி கேட்ட கொஷின்ஸ். ஓகேவா? பிடிஏ கொஷின், குவார்ட்டர்லி, செப்டம்பர் மந்த் எக்ஸாம் கொஷின், இல்லை ஓவராலாக சேர்த்து ஒரு 5 கொஷின் எக்ஸ்ட்ரா ஒன்று தரப்போகிறேன். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. டூயிங் டேஸ் எவ்ரிடே இன் த மார்னிங் கீப்ஸ் ஒன் ஹெல்த்தி. டூரிங் இது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், வார்ம் அப் பண்ணால் ஹெல்த்தியாக இருப்போம். ஓகேவா? அப்போது வார்ம் அப். என்ன ஆன்சர்? வார்ம் அப்.
இது டெக்ஸ்ட் புக்கில் கொஷின் தான். இது பிடிஏ கொஷின். பிடிஏலேருந்து ஒரு மாடல் கொஷின் பேப்பர்லேருந்து கேட்ட கொஸ்டின். இல்லை அந்த குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, செப்டம்பர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? 5th one, it helps to dash calories. என்ன கலோரி? பர்ன் ஆஃப். என்னது? பர்ன் ஆஃப். பர்ன் எரிட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6th நீங்கள் எழுதிக்கிங்க. 6th ஒன்றுக்கு கொஸ்டின் வித் ஆன்சர். ஆப்ஷன் தரல, கொஸ்டின் வித் ஆன்சர் தான் சொல்ல போகிறோம். ஓகேவா? த மதர் instructed the maid to dash the child carefully. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். பாஸ் பண்ணிவிட்டு நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்கள். லுக் ஆஃப்டர். ஆன்சர் என்னென்னா லுக் ஆஃப்டர். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் லுக் ஆஃப்டர்னா கேரிங் பண்ணுறது. லுக் ஆஃப்டர் மீன்ஸ் கேர் பண்ணுறது. ஓகேவா? என்ன டவுட் இருக்கல்ல? டேக் கேர் பண்ணுறது, கேரிங் பண்ணுறது எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7th ஒன் பார்ப்போம். இப்போது மீனிங் கொடுத்து கேட்கலாம். இப்போ பார்ப்போங்க. இந்த plane dash as scheduled. இதுக்கு சொல்லுங்கள் ஆன்சர் பார்ப்போம். The plane dash as scheduled. இதுக்கு ஆன்சர் took off. இதுக்கு ஆன்சர் took off. ஓகேவா? took offனா கிளம்புறது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் the plane took off at 8 AM. 8 மணிக்கு இந்த பிளேன் கிளம்ப போகுது. ஓகேவா? அந்த மாதிரி சொல்கிறது தான் took off. took offனா கிளம்புதல். தனியாக பார்க்குறப்போ ஒரு மீனிங் வரும், சேர்த்து 2 வேர்ட்ஸ் இது ஜாயின் பண்ணும்போது வேற ஒரு மீனிங் வரும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 8th கொஷின். ஓகே. We dash money for our retirement. சொல்லுங்க ஆன்சருக்கு. we dash money for our retirement. Put away. Put away. put away அப்படின்றதுனா டை. put away மீன் நிறைய மீனிட்டு டைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இருந்து போட்ட அந்த இது. ஓகேவா? நெக்ஸ்ட்
next ninth one. Okay. Don't worry, I will back you up. இந்த இடத்துல நானே உங்களுக்கு ஆன்சர் கொடுத்தேன். ஓகேவா? இது என்ன ப்ரேஸ் அப்படின்னா பேக்கப். பேக்கப்னா சப்போர்ட் பண்ணுறது. கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறல. பேக்கப்னா சப்போர்ட் பண்ணுறது. ஓகேவா? மீனிங் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எழுத முடியும். ஓகேவா? 9th. நெக்ஸ்ட்டு 10th ஒன். You have to dash a stock of knowledge. You have to dash stock of knowledge. இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் lay by. You have to dash a stock of knowledge. இதுக்கான ஆன்சர் lay by. இதுக்கு ஆன்சர் lay by, அதாவது கீப் ஃபார் ஃப்யூச்சர் யூஸ். ஃப்யூச்சருக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி. ஓகேவா? லே பைனா கீப் ஃபார் ஃப்யூச்சர். ஓகே. 11th கொஸ்டின். லெவல்த் ஒன். She dash at a short distance. எதுக்கு பாத்துக்கிறீங்க? Stay at a short distance. இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க நீங்களே. stood off. ஆன்சர் வந்து stood off. ஆக்சுவலாக stood off அப்படின்றது எப்படி வரும்னா ஸ்டாண்ட் ஆஃப் ஒன்று வரும். கீப் அவே மீனிங் என்னன்னா கீப் அவே. இதுக்கான மீனிங் ஸ்டூட் ஆஃப் மீனிங் கீப் அவே, தள்ளிடுங்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். There will be a dash in the office next week. அந்த ஆப்ஷனில் பாருங்கள், இது பிடிஏ புக் பேக்கு அண்ட் பிடிஏ மாடல் கொஷின் பேப்பர். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் எப்படி கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆப்ஷனு வார்ம் அப், நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெச் அவுட், நெக்ஸ்ட்டு ஷட் டவுன், நெக்ஸ்ட்டு டேக் ஆஃப்.
இந்த கொஷினுக்கு ஆன்சர் பார்த்தோம்லே தெரியும். நெக்ஸ்ட் வீக் ஆஃபீஸில் என்னது அப்படின்னு பார்த்தா ஷட் டவுன். நெக்ஸ்ட் வீக் ஆஃபீஸில் ஷட் டவுன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறல அது ஷட் டவுன். ஆன்சர் வந்து ஷட் டவுன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 13th கொஷின். சப்போஸ் மீனிங் கொடுத்து அதுக்கான ப்ரேஸ் எப்படி கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஐ வில் discard this letter. I will discard the letters. டிஸ்கார்ட் அப்படின்றது தான் ப்ரேஸலுக்கான மீனிங். இதுக்கான மீனிங் நீங்கள் சொல்லணும். அதுக்கான மீனிங் ப்ரேஸல் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரோ அவுட். ஓகேவா? நெக்ஸ்ட், நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக நிறைய டாபிக் ரெடி பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 14th கொஸ்டின். ப்ளீஸ் dash the light. Please dash the light. என்ன வரும்? turn on. Answer turn on. Next 15th question. turn on என்ன மீனிங் தெரியுமா? turn on கான மீனிங் சொல்லுங்க அண்ணா. ஆன் பண்ணுறது. ஓகேவா? ஆஃப் பண்ணலாம் சொல்கிறது ஆன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, சுவிட்ச் ஆன் பண்ணுங்கன்னு, அந்த மாதிரி. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் 15th கொஸ்டின். ட்ரென் ஆனுக்கு ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மீனிங் கூட சொல்லலாம். ஓகேவா? இல்லை ஆன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணுங்க, இந்த மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். ஓகேவா? 12th ஸ்டாண்டர்ட்லாம். ஓகே. நெக்ஸ்ட்டு PM cannot dash the opposite party support. இதுக்கான பாருங்க, PM cannot dash the opposite party support. இதுக்கான ஆன்சர் பார்ப்போம். டிபெண்ட் பேங்க் ஆன். பேங்க் ஆன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட் பண்ணுறது, நம்பர். ஓகேவா? யாரையும் நம்பலை, ஆப்போசிட் பார்ட்டி சப்போர்ட் யாரும் நம்பலை. ஓகேவா? அப்போ டிபெண்ட் ஆன் நம்புதல். டிபெண்ட் ஆன். இங்கே ஏன் டிபெண்ட் சொல்லியிருக்காங்க? நெகட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. கேனாட் வந்ததுனால நெகட்டிவ் வேர்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் 16th ஒன். We need to dash for a few days. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் என்னன்னா we need to dash for a few days. அப்போ என்ன வரும்? லீவ் எடுக்கலாம். அப்போ லீவுக்கான அந்த எடுக்கிறதுக்கான இது என்ன? கெட் அவே. கெட் அவே. இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும் நீங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்
17 1. Venkat felt happy to dash the neighbors in the new locality. Venkat felt happy to the neighbors in a new locality. அப்போ என்ன ஆன்சர் பேர் சொல்வீங்க? இது ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? இன் அக்கார்டிங் வித் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன் அக்கார்டிங் வித். ஓகேவா? நெக்ஸ்ட் 18 டூன். The preferred to put you to dash a farm or at the mills. இதுக்கான ஆன்சர் ஒர்க் ஆன். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஆகஸ்ட் 2022 கேட்ட வேணாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாஸ் பண்ணி எழுதுங்க, அப்புறம் வரும். ஓகேவா? இப்போ இதை மாதிரி கேட்பான். இப்போ எக்ஸாம்பிள் நெவர் டேஸ் until tomorrow what you can do today. இதுக்கான ஆன்சர் புட் ஆஃப். புட் ஆஃப்னா போஸ்ட்போன் பண்ணுறது, தள்ளி வைக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் 20. Next question. The sports meet was dashed due to the rain. இதுக்கான ஆன்சர் கால்ட் ஆஃப், கேன்சல். அந்த ஸ்போர்ட்ஸ் மீட் வந்து ரெயினால் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் யூஸ் டு கால்ட் ஆஃப். ஓகேவா? நெக்ஸ்ட் 21st கொஸ்டின். The bike blew up as soon as it the median. இந்த பிளேஸில் ப்ளூ அப்புக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் சம் ஆஃப் டைம்ஸ் கேட்பாங்க. வெறும் ப்ரேஸை மட்டும் படிச்சு பார்க்கக்கூடாது, மீனிங் சேர்த்து படித்தா மட்டும்தான் இதை அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? 11th 12th நம்மள கேட்டிருக்காங்க. ஸோ இப்படிலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஆன்சர் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோடட்.
இதுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளோடட். ஓகேவா? நெக்ஸ்ட் 22nd கொஸ்டின். I could not understand what you mean. Cool. இப்போ இதுக்கான மாதிரியே சேம் பேட்டர்ன் தான் கேட்டிருக்கேன். இதுவும் ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின், ஐ மீன் 11th கேட்ட மாடல் கொஸ்டின். ஓகேவா? ஐ குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மீன். இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுற ஒருக்கான ஃப்ரேஸில் ஒரு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர்னா ஃபிகர் அவுட். ஓகேவா? ஓகே. டோட்டலாக இந்த 22 கொஸ்டின்ஸு ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கு உங்களுக்கு. இந்த 22 கொஸ்டின் நான் சொன்ன டாபிக் அந்த லெசன் இந்த வீடியோ பார்க்கும்போது நோட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? இல்லை ப்ரீவியஸ்லி கேட்ட கொஸ்டின்ஸு இன்க்ளூட் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1 மார்க் கொஸ்டினில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ ப்ளேஸோடு பார்த்துக்குங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.